ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எடிட்டிங் வேறு தெரியாது. அதனால இதில் எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. எதுவுமே தெரியாது, நீ ஏமா யூடியூப் ஆரம்பிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு என்ன பண்ணுறது, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். வேறு வழி இல்லை எனக்கு. ஸோ நான் யூடியூப் தான் ஆரம்பிச்சாகணும். நம்மளும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், இல்லை ஏதாவது வெரைட்டியாக பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு மூளை இருக்கா இல்லையானே தெரில, எனக்கு தோண மாட்டேங்குது. அந்த மாதிரி டைமில் தான் நான் என்றைக்கோ ஒரு நாள் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னோடய ஹேண்ட்பேக் வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நீங்களே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க. ஏன்னா எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. இதுதான் நான் வந்து போட்ட ஹேண்ட்பேக்கு. பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஹேண்ட்பேக் கிடையாது, அது மாதிரி இந்த சைடில் போட்டுக்குவோம்ல அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு பார்க்கையில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அந்த ஆப்பில் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி சிலிண்ட்ரிக்கெல்லாம் இப்படி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்தது எப்படின்னா ஒரு மாதிரி கண்டக்டர்லாம் வச்சுருப்பாங்களே டிக்கெட் கலெக்ட் பண்ணுறதுக்கு, அத்தை தண்டியில் இருந்துச்சு. லிட்ரலி இது இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னோடய மண்டை சைஸ்க்கு இருக்குது. என் மண்டையே பெருசாக தான் இருக்கும், ஆனால் அது என் சைஸ்க்கு தான் இருக்குது. இதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பர் பண்டல் தான் இருந்துச்சு. எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த ரோப் வந்து எல்லோரும் யூனிசெக்ஸு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நம்ம வேறு குண்டாக பெருசாக இருப்போமா, இவங்க என்னென்னா ஒல்லியாக குட்டையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் செட் ஆகும்ல, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் போடுறேன், இது எனக்கு இடுப்பு கீழே கூட போக மாட்டேங்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு எனக்கு. மற்றபடி இந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப லைக் பண்ணேன் இந்த இது. எனக்கு இந்த இது தான் பிடிக்கவே இல்லை. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே வைக்க முடியலை, ஒரு ஃபோன் மட்டும்தான் வைக்க முடியுது. ஆனால் ஃபோன் வைக்கிறதுக்கு ஓகேவாக தான் இருக்கும். நான் அந்த இமேஜில் பார்க்கும்பொழுது அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக எல்லோரும் ரிவ்யூ வேறு போட்டிருந்தாங்க. நான் வேறு வாவ் இதை வாங்கிட்டு நம்ம சீன் போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வேஸ்ட்டு அப்படின்னு. இது நான் வேறு ஒரு ஆப்லேயும் பார்த்தேன், அதில் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரின்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்பில் வாங்கலான்னு பார்த்தேன். அதில் தான் என்னை இப்படி சீட் பண்ணிட்டாங்க. இந்த ஹேண்ட்பேக்கை வாங்கி நான் வந்து கோவா வைப்பில் கோவாலாம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு சொன்னேன். ஆனால் இந்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டு என்னால் டிக்கெட்னு ஒரு பஸ்ஸே தான் ஏறி இறங்க முடியும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்ததே ரொம்ப கம்மியான காசு தான், ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. இந்த கம்மியான காசுக்கு நிறையா பொருள் அப்படின்ற மாதிரியே நான் பழகிட்டனால எனக்கு மட்டும் அப்படி தெரியுதா என்னன்னு தெரில. பேகாக இல்லை பேப்பர் பண்ணலான்னு தெரில, அவ்வளோ கவர் இருந்துச்சு அதுக்குள்ளே.